ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் ஒவ்வொரு விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கும் இப்படியான ஒரு ஆழமான சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். கடந்த காலத்தின் கெட்டுப்போன மாம்சீக சிந்தைகள், அசுத்த சிந்தைகள், வெளியில மற்றவர்களோடு பேசும்போது அல்லது பழகும்போது உருவாகிற உலக பிரகாரமான எண்ணங்கள், நமது ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெறாமல் தடுப்பதற்கு சத்துரு நமக்குள்ளே கொண்டு வந்து விதைக்கிற பலவிதமான அந்தரங்க மாம்சீகமான சுயநலமான சிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி அவைகளை களைந்து போடும் நேரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு அது பிரகாசிக்க செய்து விடுகிறது. ஆகவேதான் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு கிறிஸ்தவ உலகத்திற்கு, விசுவாச உலகத்திற்கு இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார். நாம் கெட்டுப்போன உலகில் இருக்கிறோம், கெட்டுப்போன கலாச்சாரத்தில் இருக்கிறோம், கெட்டுப்போன ஜனங்கள் மத்தியில் நாம் உலாவுகிறோம், கெட்டுப்போன சூழ்நிலைகள் மத்தியில் நாம் செயல்படுகிறோம். அது வேலை செய்கிற இடமோ, படிக்கிற இடமோ, பழகிற இடமோ, தொழில் பார்க்கிற இடமோ, எந்த இடத்திலும் சரி கெட்டுப்போன கலாச்சாரமான மனிதர்களைத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். இவைகளெல்லாம் விசுவாசிகளின் சிந்தைகளை அது கெடுக்கவும் செய்யும். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் வரும்போது இந்த மாம்சீகமான கெட்டுப்போன பழைய மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மனவருந்தி நாம் அவைகளை ஒழிக்கும்போது, விட்டுவிடும்போது ஆவியானுடைய பெரிதான ஒரு பலன் நம்மேல் இறங்கி வருவதை நாம் காண்போம். ஆமென் அன்பானவர்களே, இதைத்தான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இன்றைய கிறிஸ்தவ உலகில் தேவனுடைய ஆவியானுடைய பலனை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமானது. அதுவே ஜெயத்திற்கும் அபிஷேகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அது மேலானதாக இருக்கிறது. ஆகவே சத்தியமுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அவைகளுக்கு கெட்டுப்போன அந்த பழைய சாப மனுஷனை நாம் அனுதினமும் கலைந்து போடும்போது ஆவியானவருக்குள்ளே நாம் புது மனுஷனின் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, நீதி உள்ளவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உத்தமரே, கெட்டுப்போன பழைய மனுஷனை ஒவ்வொருவரும் கலைந்து போடும் அந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் அதை கொண்டு எங்களுக்கு உணர்த்துகிறீர். கெட்டுப்போன மனுஷனை ஒவ்வொருவரும் கலைந்து போட்டு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் கீழே அர்ப்பணிக்கும் போது எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் புது மனுஷியை நாங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு நீ தருகிறீர். என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆவியின் பலனை கொடுத்து ஆவிக்குரிய மனிதர்களாக எங்களை மாற்றுகிறதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.